படம் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். 2 ஹவர்ஸ் போகிறதே தெரில. இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்த்தா அப்படியே தொய் வந்துடும், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. எனர்ஜெட்டிக்காக இருந்தது படம். மார்னிங்கில் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு முடிய எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இந்த தீம் வாஸ் வெரி குட். இது டெஃபினட்டாக கன்வே ஆகும், நிறைய பேர் கன்வே ஆகும், நிறைய பேர் நல்லபடியாக வருவாங்க சார். இருந்திருக்கு, பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது சார். கோர்ட்டு சீன்லாம் ஈவினிங் லாஸ்ட் கோர்ட்டு சீன் மாதிரி எக்ஸலண்ட். அதுலேருந்தே உங்களுக்கு அதிலே பார்த்தாலே பாதி இது உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா பாருங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய டெஃபினட்டாக சேஞ்சஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது சார், நல்ல சான்ஸ். நான் முதற்கலன் படம் பார்த்தேன். அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துடக்கூடாது, பெற்றோர்களை வந்து மதித்து நடக்கணும், பெற்றோர்கள் சொல்படி கேட்கணும். ஒரு தவறான நண்பனை தேர்ந்தெடுத்தால் நம்ம தவறான பாதைக்கு எப்படி பயணிப்போம் அப்படிங்கிறது ஒரு கதை. அதாவது போதை தான், கஞ்சா, அபின்னு, அந்த ப்ரௌன் சுகரு அப்படின்னு சொல்லி தவறான பாதையை வந்து இன்றைக்கி நெருங்கி நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 1000 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 1000 பேரை தயவுசெய்து வந்து பழகாதீங்க. ஒரு நல்ல மனிதரை, நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க, நல்ல புத்தகத்தை வந்து படிங்க, போதைகள் கலாச்சாரத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கி இளைஞர்களுக்கு இந்த கலாச்சார சீரழிவை ஒரு போதிக்கிற ஒரு படமாக வந்து முதற்கணல் இருக்குது. படம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. பட தொகுப்பு வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இன்றைய தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். நன்றி, அன்போம். இது ஒரு ப்ரொமோஷனல் மூவி மாதிரி, பட் அட் த சேம் டைம் இந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து ஹவு தே ஆர் கம்மிங் அவுட்டுன்றது நல்ல டைரக்ஷன் இருந்தது, நல்லா இருந்தது படம். ரைட். என்ன கன்வே பண்ணனா, ஆக்சுவலாக இந்த போதை இந்த ட்ரக் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்படி அது பேரண்ட்ஸும் எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது. நல்ல படம், நல்லா இருக்கு. பசங்கள்லாம் பார்க்கணும், நல்லா வரணும். அதை பார்த்து திரும்பி நல்ல பசங்களாக வரணும். பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், பசங்களும் அது கேட்டு நடக்கணும் இல்லையா? 4 பேர் கூட சேர்ந்தா நல்லது கற்றுக்கணும், கஞ்சா ஒழிக்கணும் சார், நாடு நல்லா உறுப்பினர். சரிங்க சார், நல்லதாக கற்றுக்கணும், நல்லதாக செய்யணும், நல்ல பசங்களாகணும் சார். ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. என்ன சொல்கிறது, கஞ்சாவை பற்றி முழுசாக தெரிஞ்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பிள்ளைங்களோட ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், என்ன ஏதுன்றதை மொத்தமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். 2வது, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க மிக பார்த்தாங்கன்னா ரொம்ப கெடுதல் இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்த கஞ்சா, இப்போ சின்ன பிள்ளைங்க இந்த ஆன்ஸு அது இதுன்னு ரொம்ப கெடுதல் வருது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாரி படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் செய்யணும் தெரிஞ்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். புரியல. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்களா சேர்கிற பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். பிள்ளைங்களோட சேர்ந்து என்னென்ன பிள்ளைங்க எப்படி பழகுறாங்க, சேர்க்கை எப்படி இருக்குது, அந்த பிள்ளைங்கள வழி நடத்துறதுலேருந்து எல்லாமே தெரிஞ்சு. படம் தீம் நல்லா இருக்குது. இந்த காலத்து பசங்க பார்க்க வேண்டிய படம், பார்த்து தெரிஞ்சுக்கணும். இனிமேல் எல்லாம் பெற்றோர்களும் பேரண்ட்ஸும் இவங்களை வந்து நல்லா இது மாதிரி கவனிக்கணும். நல்லது. பசங்களை பேரண்ட்ஸும் கேர் எடுக்கணும், அவங்களும் வந்து பேரண்ட்ஸ்க்கு அடுத்து நடக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், மெசேஜ் வந்து இனி வர்ற பசங்க இந்த மாதிரி போகாமல் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கணும், இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அது நாடும் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நிறுத்தணும். ரொம்ப அருமையான படம் சார். ஆக்சுவலி அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுவே எங்களுக்கு அஸ் அ பேரண்ட்டாக எங்களுக்கு ஐடியா இல்லை. எங்கள் ஒரு டீனோட மதராக சொல்லும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி வெளியில் வரணும், இதனால் என்னென்ன தீமைங்கிறது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வெங்கட் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினச்ச அதுக்காகவே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் பசங்க எல்லாமே ரொம்ப தூள் கிளப்பியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ அவங்கவுங்களோட சின்ன மாற்றங்களை வந்து பேரண்ட்ஸ் கவனிக்கணும். ஏதோ கோவப்படுறாங்க, டீனேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது அவங்க. சரிங்களா, அதனால சின்ன மாற்றங்கள் அவங்க இந்த படத்தில் காட்டுற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருந்த பசங்க திடீர்னு நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன நம்ம விஷயத்தை பார்க்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும், உடனே அலர்ட் ஆகி அவங்ககிட்ட நம்ம வந்து மனசு விட்டு பேசணும் சார். மனசு விட்டு பேசினாலே எல்லாம் தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். ஏன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு தேவையான படம், யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். போதைப் பொருள் எப்படி பசங்க எல்லாரும் போதையில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, அதனால என்னென்ன விளைவுகள்லாம் வருது அப்படின்னு கரெக்டாக எடுத்திருக்காங்க. எப்படி வந்து அதை தடுக்கணுன்றதை எடுத்திருக்காங்க.
ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த படத்தை. தேங்க்யூ. நல்லா இருந்தது படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ட்ரக் அடிக்ஷன் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இது எல்லாருக்குமே போட்டு காட்டலாம். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டலாம். அந்த எமோஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, நேச்சுரலாக ரியலாக நல்லா இருந்தது. இதை பார்த்தா அவங்கக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாமல் அவங்கள பிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்டு பண்ணாலே அவங்களே எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதுதான் அந்த லாஸ்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கைண்ட்னஸ் கொடுத்துருந்தோன்னா அவங்களுக்கே எல்லாமே சரியாயிடும். ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல இன்டென்ஷன் அண்ட் எஃபர்ட் தான் எப்போவுமே மேட்டர்ஸ். சின்ன ஸ்கேல் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்குது, ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து தங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு மெசேஜை சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எஃபர்ட்ஸ் தான் மேட்டர்ஸ். நல்ல எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆடியன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து டைரக்டர் என் பையனை நான் ஒத்துக்கவே இல்லை. டைரக்டர் வந்து வீட்டில் வந்து இது போல் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணாமல் தான் இதுக்கு நடிக்க வைப்போம்னு சொன்னாங்க. இப்போது வந்து இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து 100% மாணவர்கள்லாம் வந்து இது போல் கொஞ்சம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து எல்லா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் போய் இந்த விஷயம் சேரணுன்ட்டு அரசாங்கம் இதுக்கு வந்து முயற்சி எடுத்து இதை பிரகடனப்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. ஹாய், முதற்கனல் மூவி பார்க்க வந்தோம். இதில் நானும் நடிச்சிருக்கேன். வித்யான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கால யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம்.